ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செய்த சிக்கன் குழம்புனா செய்முறையெல்லாம் இல்லை, அப்படியே ஒரு நார்மல் டே விலாக் மாதிரி அதில் அறிக்கிட்டு இருந்தோம். அதை தான் செஞ்சுருந்தோம். அதை எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. மண்டையே வேலை செய்ய மாட்டேனுதுங்க. ஏன் மண்டை வேலை செய்ய மாட்டேனுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜு ரிப்பேர் பண்ணுறதுக்காக காசு கொடுத்துருந்தோம்லங்க, அவர் சடனாக என்ன பண்ணிட்டாருன்னா, ஃப்ரிட்ஜு வந்து ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2000 கொடுத்துருந்தேன். அதில் வந்து 500 எடுத்துக்கிட்டு 1500 மட்டும்தான் ஜிபே பண்ணி விட்டாங்க. ஏன் ஃப்ரிட்ஜு ரிப்பேர் பண்ண முடியல? என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு வார்த்தை கேட்டாங்க. அதாவது இதில் இருக்க போர்டை வந்து அவங்க சொன்ன போர்டு வந்து 4800 சொல்லியிருந்தாங்க. அந்த போர்டை மாட்டிட்டு இதில் இருக்க போர்டை வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன்னு சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா, நாங்கள் 4800 கொடுத்து அந்த போர்டு வாங்குகிறோம்ல, அப்புறம் எதுக்கு நாங்கள் இந்த போர்டை கொடுக்கணும், நாங்கள் இந்த ஃப்ரிட்ஜில் இருக்க போர்டை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து நான் ஃப்ரிட்ஜு ரிப்பேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஜிபே இப்போ தான் மணி ஒரு 3 மணியை போல் தான் ரிட்டர்ன் பண்ணி விட்டாங்க. இப்போ நான் யாரை வச்சு ஃப்ரிட்ஜு ரெடி பண்ணுவேன் என்ன அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியல. நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜை ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி ஃப்ரிட்ஜை காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. புது ஃப்ரிட்ஜுங்க, எனக்கு மனசே கேட்க மாட்டேன்னுது. இதில் என்ன பிரச்சனைனும் தெரிய மாட்டேன்னுது. ஓகே, நாளைக்கு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இப்போ வாங்க போய் வீடியோவை பார்க்கலாம். வந்து டிஃபனுக்கு போட்டுருந்தாங்க, இட்லி ஊற்றிட்டேன். என்ன இட்லி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். டைம் ஆகுது, அரிக்கி வச்சுட்டு பார்க்கலாம். இட்லி நல்லா இருக்கா? சரி, ஓகே, சாப்பிடு. லஞ்சு கட்டிட்டேங்க. இப்போ அரிக்கி குழம்பு மட்டும் கொஞ்சம் கொடுக்கணும். குழம்பு மட்டும் ஊற்றி கொடுத்துட்டு வந்துடுறேன். டைம் ஆகிடும், வேணும் வந்துடும். சீக்கிரம் நாங்கள் லஞ்சு பேகு ரெடி பண்ணியாச்சு. இங்கே வந்து இப்போ மோஸ்ட்லி யாருமே சரி பசங்களுக்கு இந்த மாதிரி லஞ்சு பேக் கொடுக்க மாட்டாங்க. நான் தான் வந்து அரிக்கி கொடுத்து அனுப்புகிறேன். பட்டு ஸ்கூலில் எப்படி எல்லோரும் பார்ப்பாங்கன்னு தெரியல. பசங்க எடுத்துகிட்டு வராங்களாடா லஞ்சு பேக்கு ஸ்கூலுக்கு? ஒரு பசங்க தான் எடுத்துகிட்டு வராங்களா? சரி, பார்க்கலாம். சரி, சாப்பிடு, எடுத்துகிட்டு போ. மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடு ரிட்டர்னு வீட்டுக்கு, சரியா? தொலைச்சிட்டு கிழிச்சிட்டு வந்துட போகிறேன், இல்லை விட்டு வந்துட போகிறேன் மறந்துட்டு, ஓகேவா? பேகு வந்து பேகுக்குள்ளே வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க லஞ்ச் பாக்ஸு. அதனால தான் வேன் எப்போ வரும்னு தெரியல. சரி, பார்க்கலாம். இட்லி நல்லா உண்மையாகவே சாஃப்டாக வந்திருக்குதுங்க. சரி, ஓகே, சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு. தக்காளி தொக்கு நேற்று மதியம் வச்சது. ஏன்னா இப்போ இந்த லஞ்சு வந்து எப்படியும் ஒரு 9:30 இல்லை 10 மணிக்கெலாம் சாப்பிட்ருவாங்க. அதனால தான் வந்து தக்காளி தொக்கே சூடு பண்ணி கொடுத்துருக்கேன். நல்லாயிருக்கும். ஏன்னா நேற்று லேட்டாக தான் சமைச்சேன், அதனால். சாப்பிடுங்க சாப்பிட்டு கிளம்புங்க. இது வந்து அரியோடைய டியூஷன் தீதி கொடுத்தாங்களாம். அதை பேக்கில் வச்சுருக்கான், மறந்துட்டான். அது வந்து இப்போ தான் என்கிட்ட கொடுத்தான். இது என்னன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சாப்பிட நல்லா இருக்கும். சரி, ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாங்க. நம்ம சாப்பிட்லாங்க. எனக்கு இது ஈச்சம்பழமா பேரிச்சம்பழமான்றது. ஈச்சம்பழம் பேரிச்சம்பழம் ரெண்டும் ஒன்று தான். ஈச்சம்பழம் தான் நம்ம சொல்லுவோம். இதுதான் அந்த ஈச்சம்பழமே. அப்போது நாங்கள் கிராமத்தில் இருக்கும்போது அப்போ போயிட்டு இந்த ஈச்சம்பழம் மரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதில் கொஞ்சம் செங்காயாக காயாக இந்த மாதிரி பழமாக இருக்கிறதெல்லாம் பறித்து சாப்பிட்டு இருக்கிறோம். என்ன நீங்கள் யாரெல்லாம் இப்போவும் இந்த மாதிரி கிராமத்தில் மரத்தை பார்த்தீங்கன்னா சாப்பிட்றீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையாக சொல்லிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. என் பையன் எடுத்துன்னு வந்ததுக்கு பையனுக்கு தான் இதை நன்றி சொல்லணும். மோஸ்ட்லி மாமா இருந்தாருன்னா இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்துடுவார். ஏன்னா அங்கங்கே வேலைக்கு போகிறது, அப்புறம் காட்டுக்கு போனாருன்னா எடுத்துகிட்டு வந்துடுவார்.
உண்மையாக சூப்பராக இருக்குது. சரி ஓகே, அரிக்கு வேணும் வந்துடும். பாய்ங்க. குட் மார்னிங். அரி வந்து ஸ்கூலுக்கு போயாச்சு, நல்லபடியாக அமிச்சாச்சு. எனக்கு நான் என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றத பார்க்கணும்ல, வாங்க பார்க்கலாம். அதாவது வந்து இந்த மாதம் 1ஆந்தேதி ஆரம்பித்தேன், 6ஆம் மாதம் 1ஆந்தேதி ஆரம்பித்த வெயிட் லாஸு நல்லபடியாக வெயிட் லாஸ் போய்கிட்டு இருக்குது. இந்த மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 3 கிலோ வெயிட் கம்மி பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் என்ன சாப்பிட்றேன், எப்படி சாப்பிட்றேன் அப்படின்றது இன்றைக்கி சும்மா சிம்பிளாக கொஞ்சமாக உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் இப்போது ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணி இதெல்லாம் தான் சாப்பிட்டுட்டு வரேன். ஒவ்வொரு வீடியோவில் வந்து நான் என்னென்ன சாப்பிட்றேன், காலையில் என்ன சாப்பிட்றேன், மதியம் என்ன சாப்பிட்றேன், நைட்டுக்கு என்ன சாப்பிட்றேன் அப்படின்றத உங்ககிட்ட ஆட் பண்ணுறேன். நடுவில் வந்து நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றதையும் ஆட் பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்றேன் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இது தாங்க, உங்களுக்கு தெரியுதா? இது வந்து பச்சை பயிறு முளை கட்டி எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்கள், சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸு கஞ்சிங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓட்ஸு உப்புமாவாகவும் பிடிச்சிருக்கு, இது ஓட்ஸு கஞ்சாவும் எடுத்துக்க பிடிச்சிருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உப்புமா செய்கிறத விட இது ரொம்பவே நல்லா இருக்குது. ஓட்ஸு கஞ்சியாக எடுத்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 ஸ்பூன் ஓட்ஸு போட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன், கொஞ்சமாக உப்பு போட்டு. இப்போ வந்து இந்த கஞ்சி குடிச்சிட்டு இந்த முளை கட்டின பயிரை சாப்பிட்ருவேன். இவ்வளவும் சாப்பிட முடியுமானா இவ்வளவும் சாப்பிட மாட்டேன். இதில் எப்படியும் கொஞ்சம் வச்சிடுவேன் நான். ஏன்னா இந்த கஞ்சி வந்து ஃபுல்லாக குடிச்சிடுவேன், இது வந்து வச்சுருவேன். எனக்கு காலையில் சாப்பாடு இது தான். மதியத்துக்கு என்ன சாப்பிட்றேன்னு பார்க்கலாம். பை. ஒரு வீடியோ பார்த்துட்டு கறி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடங்க. அதனால் வந்து இன்றைக்கி போய்ட்டு கறி எடுத்துகிட்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சாதம் வந்து வடித்து விட்டுட்டேன். இன்னும் இதில் வந்து மசாலாலாம் போடல, எதுவும் மசாலா போடணும். சரி, குழம்பெல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்றப்ப பார்க்கலாம். சாதம்லாம் வடித்தாச்சு. குழம்பு வந்து இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். சாதம் வந்து இது சாப்பாடு எனக்கு கொஞ்சம் எடுத்துருக்கேன், அரிக்கு கொஞ்சம் எடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வாங்க சாப்பாடெல்லாம். கிட்ட கட்டரி சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. நீ தான் சட்டை போடலையே, பரவாயில்ல, நீ அப்படியே சாப்பிட்டு சொல்லு. நான் வந்து கொஞ்சமாக சாப்பாடு, எனக்கு இந்த அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேங்க. ஏன்னா நான் டயட்டில் இருக்கேன்றதுனால வந்து சிக்கன் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். சரி ஓகே, நாங்கள் சாப்பிட்றோம். குடு, நான் எடுத்து தரேன். சரி பண்ணு. எடு, எல்லாத்தையும் எடுத்து கீழே வையின்னு நான் சொல்கிறத காதில் வாங்கினே இல்லையா? மொத்தமாக கீழே வைங்க, எல்லா நோட்டையும் எடுத்து கீழே வைங்க. பாரு, அதில் ஸ்கூல் புக்கை சேர்த்து வச்சுருக்கேன். டியூஷன் நோட்டு காட்டு, ஸ்கூல் நோட்டு காட்டு, 3 நோட்டையும் காட்டு. ஸ்கூல் நோட்டு என்னென்ன எழுதிருக்க இங்கே கூட நான் பார்த்துக்கிறேன்னு. இங்கே எடுத்துட்டு அரி எழுதுறத பார்க்கலாங்க. ஐட்டா கோனோ இப்பதான் எழுதிருக்கியோ? ऐटा कौन? एक गणित आठके आठके हां सातक ना धरला आजी लेखी जी हां एडिटा एरा संगरो एडिटा संगरो ऐटा रो कौन लेखो जी ऐटा कौन परीक्षा ऐटा परीक्षा ना कौन दुई ट्यूशन नोटुंगला எடுத்துட்டு டியூஷன் நோட் எடுத்துட்டு வாண்ணே. இது வந்து டியூஷன் நோட்டுங்க.
என்னடா திறக்கவே முடியல. இதில் ஒன்றும் எழுதலைல்ல, எடுத்து வை. நோட்டு எடுத்துகிட்டு போகிறேன், நான் எழுத மாட்டேன்றேன். இதில் நிறைய தாளுங்களை பிரித்து வச்சுருக்கேன். ஐட்டா கொணும் एक दुईरो एक तीनको चाहिँ चारिका एउटा मेरो दिदी देखला र राम्रो ஒடியாரோ 1 2 3-ஆ? ஆமா உடியாரம் சொல்லுவாங்க 1 2 3 உட்சால சொல்லுவாங்க 1 2 परीक्षा सानो प्रधानो ए गुड पेज होला वेट पाठ दीदी लग देखले இது வந்து 4 மணிக்கு போனோம்ல அந்த டியூஷன் நோட்டுங்க. मिसानो मिसन करछि ए मिसन कोन है अलग मिसन सिखेनी देखिबு तो ஓகேங்க. இப்போ அவன் எல்லாத்தையும் எடுத்து பேக்குக்குள்ளே வச்சு கொடுத்து அவனை டியூஷனுக்கு அனுப்பலாம். டைம் ஆகுது. வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்பரை. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் எல்லாருக்கும்.